வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குரோர்பதி கிளப்பில் க்ளோடிங் ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி அதில் நம்ம அக்செப்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட ஐடி டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இந்த ஐடி டேஷ்போர்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு மெனுவை கிளிக் பண்ணுறீங்க. மெனுனாக்கா மேலே இருக்கிற இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் கார்னரில் அதை கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மெனுஸ் ஓப்பன் ஆகும். அதில் டேஷ்போர்டு, ப்ரோஃபைல், டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு வரிசையாக மெனுஸ் இருக்கும். அதில் 3ஆவதாக இருக்க டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் க்ளோனிங் ஐடிஸ் அப்படின்னு ஒரு மெனு வரும். இந்த க்ளோனிங் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன க்ளோனிங் ஐடி வந்திருக்கோ 3 லெவல்லையும் வந்திருக்கு அப்படின்னாக்கா 3 லெவலும் காட்டும். இப்போ உங்களுக்கு பேசிக்கில் வந்திருக்கு அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடி நம்பர் _1, அதாவது ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பிளானில் வந்திருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடி நம்பர் _2 அப்படிங்கிறதுக்கு 11 இருக்கும். அடுத்தது 11 அப்படின்னு இருக்கும். அது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பிளான். அடுத்தது உங்களோட ஐடி நம்பர் +21 அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுடைய எலைட் பிளான் க்ளோனிங் ஐடி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் வந்திருக்கு அப்படின்னாக்கா பேசிக் க்ளோனிங் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். இந்த க்ளோனிங் ஐடி ப்ளூ கலரில் உங்கள் ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். உங்கள் க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும்போதும் புதிய டேஷ்போர்டு எப்படி நமக்கு ஓப்பன் ஆகுதோ அதேமாரியே தான் இந்த மந்த்துக்கான கான்ட்ராஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி நம்பர் _1ன்னு இருக்கும். இது பேசிக்கு. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அதேமாரி இந்த இடத்துல மெனுவுக்கு போகிறீங்க. மெனுவில் போயிட்டு இங்கே வரிசை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேசிக் மட்டும்தான் இருக்கும். நம்ம மெயின் மெனுவில் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக், ஸ்டாண்டர்ட், எலைட் எல்லாமே இருக்கும். இங்கே பேசிக் பிளான் மட்டும் வரீங்கனால பேசிக் மட்டும்தான் இருக்கும். இந்த பேசிக்கை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா அதே சேம் மெத்தட் தான். நம்ம ஃபஸ்ட்டு மெயின் ஐடியில் என்ன பண்ணோமோ அதே சேம் மெத்தட் தான். சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சென்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஆல்ரெடி பெய்ட் பண்ணதுனால பெய்டுன்னு இருக்குது, உங்களுக்கு பெண்டிங்னு இருக்கும். இதை கிளிக் பெண்டிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்போதும் போல் டீட்டெயில்ஸ் வரும். அவங்க ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பர் எடுத்து காப்பி பண்ணுறீங்க. இந்த ஜிபே நம்பர் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஜிபேலேருந்து பேமெண்ட் 200னா 200 பேமெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் கொடுத்து கீழே ரிமார்க்கில் வேணால் உங்கள் ஐடி நம்பர் கொடுத்து கீழே சப்மிட்னு இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது. சென்ட் பண்ண பிறகு உங்களுடைய மெயின் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெய்டுன்னு இருக்கும். பேசிக்கில் சென்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பெய்டுன்னு வந்துடும். இந்த இடத்துல நாட் அக்செப்ட்னு இருக்கும். 1 or 2 ஹவர்ஸில் இது அக்செப்ட் ஆகிடும். அப்படி அக்செப்ட் ஆகலைன்னா 7 நாள் கழித்து நம்ம கம்பெனியில் அக்செப்ட் வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் நீங்கள் சென்ட் பண்ணுறது. சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுத்துட வேண்டியது தான். இதுதான் க்ளோனிங் ஐடியில் நம்ம சென்ட் பண்ண வேண்டிய மெத்தடு. இதில் எப்படி நீங்கள் அக்செப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே மெனுவை கிளிக் பண்ணுங்கள். மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேசிக் போனீங்க அப்படின்னாக்கா ரிசீவ் அப்படின்னு இருக்கும். ரிசீவை கிளிக் பண்ணுங்கள். ரிசீவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பெண்டிங்னு இருக்கு இல்லையா, எனக்கு பேமெண்ட் வரல. பெண்டிங்கு இந்த இடத்துல பெய்டுன்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வரும். அவங்க டீட்டெயில் எல்லாமே வரும். கீழே அக்செப்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஐக்கான் வரும். உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இது நேராக நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல கீழே அக்செப்டட் அப்படின்னு காட்டும். அதை மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அக்செப்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெயினில் வந்துடும். இந்த இடத்துல அக்செப்டட்னு வந்துடும். நாட் பெய்டு அப்படின்னு இருக்கிற இடத்துல அக்செப்டட்னு வந்துடும். அவங்க பெய்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் அக்செப்ட்னு அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அக்செப்ட் கொடுக்குறது ஈஸி. எப்படின்னு பார்த்துங்க. இதேமாரி தான் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மெயின் பேஜ் வர்றது வரைக்கும் பேக் வரணும். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ க்ளோனிங் ஐடியோட டேஷ்போர்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே உங்கள் ஐடி நம்பர் இருக்கும். இப்போ இன்னும் அடுத்தது பேக் வந்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல அடுத்தது ஸ்டாண்டர்ட் பிளான், எலைட் பிளான் இருக்கும். இதே சேம் மெத்தட் தான். இந்த இடத்துல இப்போ நம்ம உதாரணத்துக்கு எலைட் பிளான் கிளிக் பண்ண பாருங்கள். எலைட் பிளான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதே சேம் மெத்தடு புது டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல
ஐடி நம்பர் _21 21ன்னு இருக்கும். மெனு போங்க, எலைட்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்டர்ட் போனீங்க, ஸ்டாண்டர்ட் பேசிக் போனீங்கன்னா பேசிக், எலைட்னு வந்தீங்கன்னா எலைட்டில் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறீங்க, சென்ட்டு கொடுக்குறீங்க. சென்டில் நான் ஏற்கனவே 2 பிளான் பெய்ட் ஆகிடுச்சு. அதே சேம் மெத்தட் தான். நீங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறது ஏற்கனவே எப்படி சொன்னோமோ அதே மெத்தட் தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. அதேமாரி எலைட்டில் போய்ட்டு ரிசீவில் போனீங்கன்னாக்கா இப்போ நான் ஏற்கனவே 2 இடத்துல அக்செப்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, பெய்டு ஆகிருக்கு இல்லையா. இந்த இடத்துல பெண்டிங்னு இருக்கும். பெண்டிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா அதே சேமத்தில் அவங்க டீட்டெயில் எல்லாமே வரும். கீழே வந்து லாஸ்ட்டாக அக்செப்ட்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அக்செப்ட் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ப்ராப்பராக நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக க்ளோனிங் ஐடியில் போய் பண்ணணும். இதை வந்து நீங்கள் தெளிவாக பண்ணிவிடுங்க. இதில் எந்த டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி தெளிவாக கேட்டுட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நம்பர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். உங்களுடைய அப்கிரேட் கரெக்டான டேட்டில் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் சீனியாரிட்டி வந்து கரெக்டான டேட்டில் உங்களுக்கு தெளிவாக வந்துகிட்ருக்கும். ஏன்னா சீனியாரிட்டி முக்கியம். அதனால் அப்கிரேடு வந்து தெளிவாக பண்ணிவிடுங்க. அதேமாரி அக்செப்ட் கொடுக்குறதும் உடனே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலை ஒர்க்கு முடிஞ்சிருது. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல லட்சம் கோடிகளை சம்பாதிக்க போகிறோம். அதுக்காக நம்ம டைம் ஒதுக்குறது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒதுக்கி இந்த ஐடிஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். நம்மளுடைய சீனியாரிட்டி எப்போ வரும் அப்படிங்கிறதையும் குரூப்பில் இருக்கிற லீடர்ஸ் கொடுக்குற அதாவது லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு யாருக்கு எப்பப்போ வந்திருக்கு, எந்த டேட்டில் பெய்டு பண்ணது எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத குரூப்பில் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கவுங்களுக்கு வர்ற டேட்டை வச்சு கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சரியாக அதை பயன்படுத்திங்க. தெளிவாக உங்களுடைய அப்செட் கொடுக்குறது, நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறது, இது தெளிவாக பண்ணிகிட்டு இருந்தீங்க ஒவ்வொரு லெவலையும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக 1 இயர் உள்ள ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்த ₹1000 மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.